ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரளா உண்ணியப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பச்சரிசி ஒரு 3 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். இந்த மாதிரி பல்லாக நீங்கள் கீனி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். நாட்டு சக்கரை நான் வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கலந்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரிசியை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வர போகிறேன். பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு ஏலக்காய் போட்டு நான் அரைக்க போகிறேன். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அந்த வெல்லத்தை வடிகட்டி நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்ணியப்பம் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெய்யில் வறுத்து தேங்காய் சேர்த்துருக்கேன். எள்ளை வந்து லைட்டாக வறுத்து போட்டிருக்கேன். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதில் வந்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்குறீங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு வடிகட்டி கலந்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பணியார சட்டியில் நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றலாம், உங்கள் ஆப்ஷனல் தான் அது. எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா குழியிலும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஆப்ப சோடா மாவு கலந்துக்கோங்க. தேவையில்லைன்னா வேண்டாம். லைட்டாக உப்பு கலந்திங்கன்னா அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் லைட்டாக உப்பும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போடணும். அதுக்கப்புறம் வெந்துருச்சுன்னா சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும். நமக்கு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான உண்ணியப்பம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலையும் நீங்கள் போட்டு பொரிக்கலாம். மாவை கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உருண்டை உருண்டையாக வரும். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.